குவார்ட்டர் வாங்க காசு இல்லாததால் கள்ளச்சாராயம் குடித்தேன் என உயிர் பிழைத்த ஒருவர் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். 2 சாராய பாக்கெட்டுகளை அருந்திய கணேசன் என்பவர் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லதா. லதா, வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பார்த்தோம் என்றால் அந்த விஷ சாராயம் அருந்தி 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது வரை 100க்கும் மேற்பட்டோர் வெவ்வேறு மருத்துவமனைகளில் தொடர் சிகிச்சையில் இருந்து வருகிறார்கள். மேலும் ஒரு சிலர் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்து பொது சிகிச்சைக்கு, அதாவது அது சென்ட்ரல் வார்டு என்று சொல்லப்படக்கூடிய அந்த வார்டுக்கு நிறைய பேர் அந்த உடல்நல மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அப்படி மாற்றப்பட்டவர்களில் ஒருவரான கணேஷ், அதாவது அந்த சம்பவம் நடந்த கருணாபுரத்திற்கு அருகே இருக்கக்கூடிய கிராமம் தான். அந்த கிராமத்தை சேர்ந்தவர் தான் கணேஷ். இவர் செங்கல் சூளையில் வேலை செய்பவர். அந்த வகையில் தினசரி கூலி ஒரு நாளைக்கு 500 ரூபாய் வீதம் செய்யக்கூடிய அந்த வேலையை பொறுத்து கிடைக்கக்கூடிய சம்பளத்தின் அடிப்படையில் தான் அவருடைய அந்த பிழைப்பு என்பது நடத்தி வருகிறார். அந்த வகையில் பார்த்தோம் என்றால் மிகவும் ஏழ்மையாக இருக்கக்கூடிய அந்த கணேஷ் என்பவர் இந்த கள்ளசாராயம், அந்த விஷ சாராயம் அருந்தியதில் உடல்நிலை மிகவும் பாதிப்படைந்து செவ்வாய்க்கிழமை அவர் குடித்ததாக கூறியிருந்தார். தொடர்ந்து அப்பொழுதே அவர் அதாவது 2 பாக்கெட் வாங்கியதாகவும் அதில் 1.5 பாக்கெட் குடிக்கும் பொழுதே தான் என்ன நடந்தது என்றே தெரியவில்லை, நான் அதற்கு மேல் என்னால் முடியவில்லை, என்ன நடந்தது என்றே தெரியவில்லை, அப்படியே மயங்கிவிட்டேன் என்று குறிப்பிட்டிருப்பார். அதன் பிறகாக அவர் எழுந்து பார்க்கும் பொழுது, கண் விழித்து பார்க்கும் பொழுது அவர் மருத்துவமனையில் தான் இருந்ததாக தெரிவிக்கிறார். அந்த நேரத்தில் அவருக்கு கடுமையான வயிற்றெரிச்சல், அதே போல வாந்தி, எதுவுமே சாப்பிட முடியாத நிலை இருந்திருக்கிறது. அவரினுடைய உடல் பாதிப்புகளாக இதை குறிப்பிட்டு இருந்தார். அதற்கு பிறகாக பார்த்தோம் என்றால் தான் ஒரு நாளைக்கு 500 ரூபாய் தன்னோட கூலி என்றும், தான் செய்யக்கூடிய அந்த செங்கல் எத்தனை செங்கல் அறுக்கிறாரோ அதனை பொறுத்துதான் எனக்கு அந்த கூலி கிடைக்கும். அந்த வகையில் நான் 700 செங்கல் வரை அறுப்பேன், எனக்கு 500 ரூபாய் வரை கிடைக்கும் அப்படின்னு என்று அவர் குறிப்பிட்டிருப்பார். மேலும் வெளியில் டாஸ்மாகில் ஒரு குவார்ட்டர் 150 முதல் 160 ரூபாய் வரை விற்கப்படக்கூடிய நிலையில் நான் தினசரி கூலி வேலைக்கு செல்வதால் என்னால் அவ்வளவு பணம் கொடுத்து அதை வாங்க முடியாது. அதனால் 50 ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய இந்த பாக்கெட் சாராயங்களை தான் நான் வாங்கி அருந்துவேன். எனக்கு அந்த பாக்கெட் சாராயம் குடிக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறது. தினசரி நான் இதை குடித்து வருகிறேன். என்னால் இவ்வளவு விலை கொடுத்து நான் வாங்கக்கூடிய இந்த கூலி சம்பளத்தில் என்னால் இதை வாங்க முடியாது. அதனால் நான் 50-60 ரூபாய் கொடுத்தால் என்னால், அதாவது 120 ரூபாய் கொடுத்து டாஸ்மாகில் ஒரு குவார்ட்டர் வாங்கக்கூடிய பணத்தில் நான் அந்த பாக்கெட் சாராயம் 2 பாக்கெட் சாராயம் அந்த 100 ரூபாயில் என்னால் வாங்க முடியும். அந்த வகையில் நான் ஒவ்வொரு முறையும் அதை தான் செய்தேன். என்னுடைய உடல் வலி போவதற்காகவும் நான் உழைக்கக்கூடிய நிலையில் அதற்காக நான் இதை வாங்குவேன். ஆனால் எதிர்பாராத விதமாக செவ்வாய்க்கிழமை இரவு நான் வழக்கம் போல் வாங்கி குடித்திருந்தேன். அப்படி நான் குடிக்கும் பொழுது 2 பாக்கெட் வாங்கியிருந்தேன். அதில் ஒரு பாக்கெட் குடிக்கும் பொழுதே ஒரு மாதிரி என்னால் உணர முடிந்தது. மேலும் இன்னொரு பாக்கெட்டில் இருந்த அந்த அரை பாக்கெட் குடிக்கும் பொழுது என்னால் பாதிப்பு ஏற்பட்டது. உடனடியாக நான் மயங்கி விழுந்து விட்டேன். கையில் காசு இல்லை, குவார்ட்டர் வாங்க காசு இல்லாததால் தான் நான் இத்தகைய அந்த கள்ளசாராயத்தை அருந்தினேன். மேலும் பார்த்தோம் என்றால் நடிகர் விஜய் தன்னை பார்த்ததாக மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது என்றும் அவர் கண் கலங்க பேசியதையும் கூட நம்மால் பார்க்க முடிந்திருந்தது. மேலும் ஐசியூவில் இருந்து குணமாகி தற்பொழுது நார்மல் வார்டுக்கு வந்திருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இனிமேல் என் வாழ்க்கையில் கள்ளசாராயமே குடிக்க மாட்டேன் என்றும் கூட கணேசன் குறிப்பிட்டிருந்தார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.